வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இப்போ நம்ம வந்துட்டு வாழைக்காய் கறி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். பண்ணி இப்படி தோல் எல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாங்க. ரொம்ப அதிகமாக டீப்பாக எடுக்கலாம் பரவாயில்ல. ஓரளவுக்கு இப்படி எடுத்துட்டா போதும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் கறி செய்கிறதுக்கு ஒரு பெத்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாங்க, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காம இப்படி குறப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து வதக்கலாம். இதில் வந்து வாழைக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போது உப்பு சேர்த்து வதக்கலாம். நல்லா கொஞ்சம் அடுப்பு ஐயா வச்சு வதக்கலாம், கொஞ்சம் வதங்குற வரலையும். இது வந்து லெமன் சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம், இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாழைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் அந்த ஆயிலே நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் அதிலே வேகட்டும். இதை பாருங்கள், இது நல்லா ரோஸ்டடாக நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்படி அழுத்தி ஏதாவது ஒன்று இப்படி அழுத்தி பார்த்தா கூடமே அதிலே தெரியுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்டெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து தேங்காவில் மிளகு, சீரகம், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். அதுவே போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதக்கி நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு ஸ்கூல் டைமில் லெமன் சாதம் இல்லை தயிர் சாதம் இது மாதிரிலாம் செய்கிறோன்னுங்கன்னா இது மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி எல்லாமே மிளகு, பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால நான் போடல. தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வாழைக்காய் கறிக்கு நான் லெமன் சாதம் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு 4 முந்திரி, ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது இது வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காய் கறியோடு சேர்த்து லெமன் சாதமும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.